சார் எனக்கு பேங்கில் 10 லட்சம் இருக்குது, கடனே இல்லைன்னு வச்சுக்கோ, நான் முதலாளி. எனக்கு பேங்கில் 10 லட்சம் இருக்குது, 50 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோ, பிரயோஜனம் இல்லையே, சொல்லு. அப்போ சந்தியாவந்தனம் பண்ணினால் பாவம் வராது. அடுத்தது, பண்ணினால் பாவம் வராததே புண்ணியம். அப்போ 2 பங்கு புண்ணியம். அர்த்தத்தை அனர்த்தமாக புரிஞ்சுக்கிறீர்கள், தெரிஞ்சுக்கோ. அதனால்தான் அதை டியூட்டியாக பண்ணு. நீ அந்த பலனை பற்றி நினைக்காத, செய். நீ பிராமணா பிறந்திருக்க, பண்ணணும். மூச்சு இருக்கிற வரைக்கும் பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு விதி விலக்கே கிடையாது. இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாங்கிறான் ஒரு பையன். வேற எது பண்ணாலும் இதுக்கு ஈடாகாது, இதைத்தான் பண்ணணும். புரியுறதா? ஆமாம், நீ கவர்மெண்ட்ல உன்ன பிராமணங்கிறான், அதுக்காவது பண்ணு. ஆமாம் சார். இப்போ நம்மளை நீங்கள் இப்போ ஒரு பொருள் வாங்குறீர்கள், என்ன சொல்கிறான்? ஐஎஸ்ஐ பார்த்து வாங்குங்கிறான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஐஎஸ்ஐ குத்திருக்கான் பிராமணன்னு, அதுக்காவது பண்ணு. அதுக்காக பண்ணலாம் முடியும்? அதை விட என்ன வேலை சொல்லுங்க, எனக்கு தெரியல. உத்தியோகத்துக்கே போ, காத்தால 108, மத்தியானம் 32, 64. சரி, ரிட்டையர் ஆகிட்டேங்கிற இந்த ரிட்டையர்டெல்லாம் கூட்டத்தில் இருக்கு. உங்களை தான் சுழுக்கு எடுக்கிறேன். என்ன பண்ணுற? 3 வேளை 1008 பண்ணு. நான் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அதுதான் திருச்சி கல்யாணராமன். ஆமாம், 3 வேளையும் குளிப்பேன். மடி வேட்டி பாரு, தோச்ச வேட்டி தான் மேடைக்கே கட்டின்னு வந்திருக்கு, பார்த்தியா? 3 வேளையும் மடி வேஷ்டி, 3 வேளையும் குளிப்பேன், 3 வேளையும் 1008. இங்கே நான் 5க்கு கிளம்பணும், 4 to 5 ஜபிச்சிருவேன். காத்தால 4லேருந்து 5. அப்புறமா இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணி தொலைச்சதுனால இந்த கஞ்சியெல்லாம் குடிக்க வேண்டியிருக்கு. டிஃபன் சாப்பிட்டேன், இப்போ அது வேண்டான்னு 11 மணிக்கு சாப்பிட்றேன். 9 மணிக்கு திருப்பி குளிப்பேன், 9:15 உட்காருவேன், 10:15 முடிச்சுருவேன். மாத்தியானிகம் பிரம்மயஜம். 1108, 1008 இல்லை, 1108. 108 என்ன சார் கணக்குன்னு நான் ஒருத்தன். 108 எப்பவும் பண்ணுறது. 1000 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சாஸ்திரப்படி 1000 தான் பண்ணணும் தினம், தெரியுமா உங்களுக்கு? 3 வேளை புஸ்தகத்தை படி. 108 பண்ணுறதே பிரயோஜனம் கிடையாது, அப்புறம் பண்ணாமல் இருக்கிறது. நூற்றி 108 வெக்தம், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் என்ன பிரயோஜனம்? பெரியவர் அவர் என்ன சொல்றாரு? யாராத்துல உத்ரினி சத்தம் கேட்கறதோ அவளை தான் எனக்கு பிடிக்குங்கிறார். படி தெய்வத்தின் குரலை. உத்ரினி சத்தமே கேட்கலையே, அதை விட என்ன வேலை? அப்புறம் எப்படி குடும்பத்தில் பக்தி இருக்கும் சொல்லுங்க. நான் சொல்றது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆமா, கஷ்டப்படு, கடைபிடிக்கலையே. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அனன்யா, வினாடிக்கு வினாடி என்ன நினைக்கிறவன். யோகக்ஷேமம், அவன் யோகக்ஷேமத்தை பற்றி நான் கவலைப்படுறேங்கிறான். இல்லை வேடிக்கை பாரு, உன்னை கவலைப்படாதே எங்காலப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கவலைப்படுறேங்கிறான். அதுதான் ஒருத்தர் கேட்டார், அவன் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்கிறான்னு. நம்ம போய் பிடிச்சோம் இல்லையோ, அந்த தோஷம்தான். புரிஞ்சுதோ உனக்கு? ஆமாம் சார், நம்ம பிடிச்ச தோஷம் அவனும் போயிடுத்து. இந்த வச்சனம் சொல்லுவாங்க கிராமத்தில், அரச மரத்தை பிடிச்ச பிசாசு பிள்ளையாரையும் சேர்த்து பிடிச்சது. அந்த மாதிரி நம்ம பிடிச்ச தோஷம். ஆனால் எப்படி பகவானை தியானம் பண்ணணும்? ஆழ்வார் சொல்றார், குலசேகர ஆழ்வார் 10 பாட்டு எழுதுறார் இந்த கீத ஸ்லோகத்துக்கு. தெரிஞ்சுக்கோ,
குழந்தை இருக்கு, 1.5 வயசு குழந்தை, 2 வயசு, தத்தக்கா புத்தக்கான்னு நடந்து போகிறது 1.5 வயசு. தாத்தா வாசலில் பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருக்கார். பேப்பரானு இழுத்துருத்து, பேப்பர் கிழிஞ்சு போச்சு. தாத்தா ஓங்கி அடிக்கிறார். குழந்தை அழுதுண்டு நேர அம்மாட்ட போகிறது, சமயக்கட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது. தாத்தா குழந்தைய எடுப்பில் வச்சுன்னு வந்து, ஏன்பா அடிச்சேள்? பேப்பரை கிழிச்சுட்டான், வேறு பேப்பர் வாங்கிக்கிறோம். இந்த பக்கத்தாத்தில் பேப்பரை திண்ணையில் சும்மா இருக்குது, எடுத்து படியுங்கோ சொல்கிறாள் இல்லையோ. மறுநாளைக்கு பாட்டி உட்காந்து ஜெபம் பண்ணுறா, மாலையை வச்சுன்னு. பாட்டி குளிச்சுட்டு மடி, இது இன்னும் குளிக்கலை. தத்தக்கா புத்தக்கான்னு நடந்து வந்து இப்படி பார்க்கறது பாட்டியை. நானும் ஜெபம் பண்ணுறேன்னு மாலையை பிடிச்சி இழுத்து பாட்டியை வைக்கிறா முதுகில். அம்மாட்ட போகிறது. அம்மா வந்து மாமியாரை கேட்குறா, ஏம்மா அடிக்கிறேள்? குழந்தைய அடிக்காதேங்கோ. இன்னும் 2 நாள் கழிச்சு அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரான். டேபிளில் உட்காந்து கம்ப்யூட்டர்லாம் வச்சுன்னு பார்க்குறான். இது குழந்தை ஸ்டூலில் ஏறி போய் டேபிளில் உட்காடுறது. அப்பா பார்க்குறது. நானும் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அது மவுஸை இழுத்துருத்து. அவன் ஓங்கி அடிக்கிறான். அவன் அம்மாக்காரிகிட்ட போய் அழறது. அம்மா தூக்கின்னு வர, ஏன் நான் குழந்தைய போட்டு அடித்தேன்? இந்த பாரு, ஆஃபீஸ் ஜோலி பார்த்துன்னு, உங்கள் ஆஃபீஸ் இழவெல்லாம் எதுக்கு இங்கே எடுக்கிறேன்? குழந்தைன்னா அப்படித்தான் செய்யுங்கிற. ஏன் 2 நாள் கழித்து இந்த குழந்தை சமயக்கட்டுக்கு போய் அம்மா நறுக்கி வச்ச தக்காளியை எடுத்து அங்கே ஒரு பக்கெட்டில் ஜலம் இருக்குது, அதில் போட்டுருத்தோம். உத்தரத்தில் இப்போ ஒரு குழந்தை என்ன பண்ணி தெரியுமோ, தினம் என்ன குளிப்பாட்டுற, இந்த ஃபோன் குளிக்கவே இல்லையேன்னு ஃபோனை போட்டுருத்தோம். இப்போ இன்றைக்கி அம்மாக்காரி என்ன பண்ணுறா, இந்த குழந்தைய பிடிச்சி, அன்றைக்கி அப்படி தான் தாத்தா பேப்பரை கிழிச்ச, பாட்டிகிட்ட வம்பு பண்ண, பழைய என்கொயரிலாம் இன்றைக்கி தான் வருது. இங்கே வந்து இதை பண்ணுற, ஓங்கி வச்சா. இந்த சத்தம் கேட்டு தாத்தா பாட்டி அப்பா எல்லாரும் வரா, எங்கிட்ட வந்துருன்னு. அவள் அடித்த போது அம்மாட்ட வந்தது. இப்போ அம்மா அடித்த போது அவள்லாம் வந்து கூப்பிடுறா, அம்மா கோபமாக இருக்கா எங்கிட்ட வான்னு. ஒத்துருட்டியும் போல அந்த குழந்தை அம்மாவோட இடுப்பை பிடிச்சிக்கிண்டு சுற்றி சுற்றி வந்து அழறது. ஏங்கிண்டு, அம்மா இனிமேல் நான் பண்ண மாட்டேன், என்ன தூக்கிக்கோ அப்படின்னு கதறது. தூக்கி விசிறா, நீ போ, என்ன இனிமே அம்மானு கூப்பிடாதேனுங்கிறா. இந்த குழந்தை ஓடி வந்து அம்மா காலை பிடிச்சுக்கிட்டு கதறது. இதைத்தான் ஆழ்வார் சொல்வார். அங்கிருந்து, இன்றதாய் அகற்றிடினும், பெத்த தாயார் தூக்கி விசிறினாலும் அவளையே ஏங்கும் குழந்தையை போல், அப்பனே வித்துவக்கோட்டில் இருக்கிற எம்பெருமானே, நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் உன் திருவடியை விடமாட்டேன்னு சொன்னார் ஆழ்வார். வித்துவக்கூட்டு அம்மானி. அதைத்தான் இங்க பகவான் சொல்றான், அனன்யா சிந்தையன் தோமாம். டாக்டர் கத்திய வச்சு நறுக்கிறான். நமக்கு கேரண்டியா சொல்லு. எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி. ஆத்துக்காரி பொண்ணை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டான். பத்தியா, நம்ம தரம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண 50,000. அவன் என்ன எழுதுறான், கையெழுத்து என்ன வாங்கிறான்? உசுறு போனால் நான் ஜவாப்தாரி இல்லை. தியா, ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்சிருத்து. என்ன சொல்கிறோம்? இந்த டாக்டர் கைராசி. நான் ஆப்ரேஷனுக்கு முன்னால் எங்கள் மாப்பிள்ளைக்கும் அவர் தான் பண்ணார், உன்னூட்ட மாப்பிள்ளைக்கு. நான் அப்பல்லோவில் நுழையும் போதே சொல்கிறேன், அவர் தான் பண்ணணும். எப்படி தெரியுங்கிறார். அவரே வந்தார், கேள்விப்பட்டுத்தான் சொன்னேன். எல்எஃப் ஸ்ரீதர். நான் அவர்கிட்ட கும்பிட்டேன். நான் கேசவா நாராயணா ஸ்ரீதரா சொல்கிறேன், நீர் வந்துட்டீர் ஸ்ரீதரன், உண்மை என்னோட ஸ்ரீதரனாக பார்க்குறேன் அப்படின்னு சிரிச்சார். டோன்ட் ஒர்ரி அப்படின்னார். 90 நாளில் உபன்யாசம் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணார். இப்போ சொல்கிறேன் பார், கைராசி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், யாராவது என்னை பார்க்க வரவாட்டெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு யார் ஆப்ரேட் பண்ணா? எல்எஃப் ஸ்ரீதர், கைராசி. ஓ, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது வந்தால் அவர்கிட்ட போங்கோ. பாருங்க என்ன கஷ்டம் பாரு.
அவன் கைராட்சிக்கு இவன்லாம் போகணுமா? இதைத்தான் ஆழ்வார் சொல்றார். வாளால் அறுத்து சுடினும், அன்னைக்கே சொல்லிட்டார் ஓப்பனார் பைபாஸ் சர்ஜரியை பற்றி. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். அவர் ஆப்ரேஷன் பண்ணுற போது நான் வால் போஸ்டா போட்டேன் ஒழிகன்னு இல்லையே, அவனை ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே கைராட்சிங்கிறோம். அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டு அம்மா. அனன்யா சிந்தையந்தோ மாம். 9 கோடி சம்பாதிச்சார். நான் நீ இன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறோம்? 15ஆம் நூற்றாண்டுல 9 crores தெரியுமா உனக்கு? 6 புரந்தரதாசர், வைர வியாபாரி, கன்னட பிராமணன். கன்னட பிராமணாலத்தில் பிறந்து கருமையா இருந்தது அவர் தான். ஆமாம், இன்னைக்கு கன்னட பிராமண வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனாலும் சாப்பிடும்பான். ஊட்டாதான் ஃபஸ்ட். நாங்கள்லாம் அந்த தெருவிலேயே வளர்ந்தவா, அவள்கிட்ட கத்துண்டது தான். யார் வந்தாலும் முதல்ல சாப்பிடு. கன்னட பிராமண வீட்டுக்கு ஏகாதசி அன்னைக்கு தான் போகக்கூடாது. அவனும் பட்டினி பட்னி, பெருமாளும் பட்னி. தெரியுமா உனக்கு? நமக்கு தினமே துவாதசி தான், ஏகாதசியே கிடையாது. ஆமாம், நம்ம ஜாதகம் கையலம்பினாலே பசிக்கிறது. ஜென்மாந்திர பாபம். அவருக்கு ஒரு பையன் வைர வியாபாரி, 9 கோடி சம்பாதிச்ச உடனே ஒரு கோடி சம்பாதிச்ச உடனே ஒரு கலசம் வச்சார். 9 கலசம் வச்சார். தெரியுமா? இன்னைக்கு 15ஆம் நூற்றாண்டுல 9 கோடி. இன்னைக்கு அதுக்கு எவ்வளவு வேல்யூன்னு நீ கணக்கு பண்ணிக்கோ. ஆத்துக்காரிட்ட அரிசி பருப்பு மிளகா வத்தல் 3 பேருக்கு அளந்து கொடுத்துட்டு பூட்டிட்டு போயிடுவார். தெரியறத? அவர் மளிகை சாமான் வச்சிருக்கிற இடத்த இவரை தேடின்னு தான் அந்த பகவான் வந்தான். கஷ்டத்தை பாரு. எத்தனை பேர் கொடுக்குறான், அவன் வீட்டுக்கெல்லாம் போல. ஏழை பிராமணனா வந்தார், வேதத்தை பையனா வச்சுண்டு அது நிற்கிறார். ஏன் பேக்கு கேட்குறார் ದಾಸರವಾಳ್. ಈ ಹುಡುಗರ ಉಪನಯನ ಮಾಡಬೇಕು, பூணல் போட போகிறேன், ಹಣ ಬೇಕು. அவர் சொல்கிறார், ಸಮಷ್ಟಿ ಉಪನಯನ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗು, ನನ್ನ ತಲ್ಲಿ ಹಣ இல்லையா. 9 கோடி வச்சிருக்கிறவர். அவரே நினச்சா 100 பேருக்கும் பூணல் போடலாம். 2ஆம் நாள் வந்தார், இல்லைன்னுட்டார். 3ஆம் நாளும் வந்தார், இல்லைனர். கடைக்கு போயிட்டார். அவள் ஆத்துக்காரி உள்ளே கூப்பிட்டா, உலக பன்றி கூத்துக்கொள்றி. அவர் கேட்குறார், பகவான் இந்த அம்மன் மனையில் கொட்டித ஹணம் இத்தையா, உங்கள் பிறந்தாத்தில் கொடுத்த பணம் இருக்காங்கிறார். வைர மூக்குத்தியை கழட்டி நான் வெத்தலை பாக்கில் வச்சா, துளசிகிட்ட நைவேத்தியம் பண்ணா, கொண்டு வந்து கொடுத்தா, சேவிச்சா, தொக்கல்றி. அவர் இப்போ வந்த பிராமணன் யாரு? பகவான் ஆசீர்வாதம் பண்றார், தீர்க்க சுமங்கலியா இரு. கஷ்டம் பாரு, இவ கொடுத்தா ஆயுஸ் அவருக்கு. பத்தியா நீ? இவர் கொடுத்தா ஆயுஸ் யாருக்கு? திருப்பி நமஸ்காரம் பண்ணா அந்த பிராமணன், என்னம்மான்னர், ஈ ஊர்ல வியாபாரம் மாடுபேடா. ஏன்னா இந்த ஊர்லயே பெரிய வைர வியாபாரி வாமடையான் தான், அசலூர்ல மாடு. அவர் வந்தவன் பகவானா, அவர் இவள்கிட்ட ஏன் சொல்றார்? டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டார், வைர வியாபாரியா மாறினர். இந்த வேதத்தை பையனாக்கினாரு, இப்போ குதிரையாக்கினர். ஜில்லுன்னு உட்காண்டார், வைரத்தோடு அவர் கடைக்கு போறார். டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணா ஏமாத்தலாங்கிறத கொண்டு வந்ததே பண்டரிநாதன். ஆமா, போய் இறங்குறார் அவரோட கடையில். அவர் வரவேற்கிறார். இந்த ஏழை பிராமணனை விரட்டினவர் இப்போ வரவேற்கிறார், தெரியுமா? ஏன்னா வியாபாரின்னா பன்றி யா ஊர்லேருந்து பந்திதவு, எந்த ஊர்லேருந்து வரையங்கிறார்.
சிரிக்கிறார் பகவான். இந்த வைரத்தை கொடுத்தார், டப்பாவை. அதை பார்த்தார் இப்படி. அவருக்கு தெரியும் கர்நாடகா மாநிலத்திலேயே யாராத்துல வைரம் இருக்குன்னு. இது ஆத்துக்காரியோடதுன்னு தெரியாதா? இப்போ அந்த பழைய பிராமணா வந்திருந்தாருன்னா அடிச்சிருப்பார். வைர வியாபாரி ஒன்றும் பண்ண முடியல. அவர் அப்ப சொல்றார், நோடி கொடுபேக்கு. என்ன சொல்றார்? பார்த்து கொடுக்கணும். போயிட்டு பன்றி அவன் இனிமே வரான், இருக்க பிடிக்க விட்டுட்டா. அவர் உடனே பையனை கூப்பிட்டார், ಮಧುಪತಿ ಹೋಗಪ್ಪ, போய் நோடு ಆ வியாபாரி ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ கடையை சாத்தினார். வீட்டுக்கு வரார். ஆத்துக்காரியை கூப்பிட்டா போறாதா, மூக்க பார்க்கலாமே. அவருக்கு அந்த வைரத்தில் அவ்வளவு மோகம். ஏ சரஸ்வதி பாயி, ಎಲ್ಲಿ ಇದ್ದೇ ನೀವು? ಆ ಬೇಸರಿಯ ತುಂಬ வைரத்தை கொண்டாங்கிறார். கண்ணில் ஜலம் வருது அவருக்கு. இந்த அம்மா பார்த்தா, ஐயோ இந்த பிராமணன் அங்கே போயிட்டார் போல இருக்கு. துளசி செடிக்கிட்ட போனா விஷத்தை எடுத்துட்டா குடிக்கிறதுக்கு. இந்த விஷத்தை கையில் எடுத்தா பாருங்கோ, வைர மூக்குத்தி பொட்டுன்னு விழருது. இது அதை விடவே நல்லா இருக்கு. பகவான் தான் அனுப்புகிறான். இந்த வைரத்தை கொண்டு போய் கொடுத்தா அவர் பார்த்தார், இது ஒன்றுது இல்லை. அவருக்கு தெரியாது. இந்த கையில் வச்சுன்னு பார்க்குறார். இப்படி பார்த்துட்டே இருக்கிற போது பறந்தது. அப்பதான் உணர்ந்தார். பையன் போனானே, ஆத்துக்கு வந்தான். கேட்கிறார், ಆ ವ್ಯಾಪಾರಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆಪ್ಪ? ಕೃಷ್ಣನ್ ಗುಡಿயில ಹೋಗಿದ್ದಾರೆ. ஐயோ! ಆತಗಾರಿಯ ತಿರುಗಿ பார்த்தார். ನೀ ನೋಡಿದೆಯಾ? ಕೃಷ್ಣನ್ ಬಂದಿದ್ದಾನೆ, ನೀ ನೋಡಿದೆಯಾ? ಅಯ್ಯೋ, நான் ಚೆನ್ನಾಗಿ ನೋಡல. வஸ்திரத்தை கட்டிண்டர், அக்ஷய பாத்திரத்தை வச்சுண்டர், கீழே இறங்குன்னு. மோசகோதே நல்லோ, இத்தனை நாளாக மோசம் போனேன்னு. ஊரில் இருக்கிறவள்லாம் வந்தான். ஏனாய்த்துப்பா சீனப்பா ஒன்று ஆகலை, ஞான பந்திது. ஆத்துக்காரி கேட்ட அந்த 9 கோடி என்ன பண்ணுறது? நம்மது இல்லைம்மா. நம்மதா சொல்லு. அவர் தான் சொல்கிறார், இந்த நாக்கில் எதுவும் ஒட்டாது. ஜலத்திலேயே இருக்கிற பொருள் நாக்கு, மற்றதெல்லாம் சாலிடாக இருக்கு. லிக்விடில் இருக்கிறது நாக்கு. மாத்து மாமி நல்ல நெய் விட்டு கேசரி பண்ணுறா. அந்த கேசரியை கொண்டு வந்து போடுறா தட்டில். இப்படி எடுத்து போடுறோம், டபக்குன்னு உள்ளே போயிடுது. திருப்பி சாப்பிட்றோம். சாப்பிட்டோம், கையில் நெய், தட்டில் நெய். உடனே நமக்கு அதை அலம்புறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆத்துக்காரியை கூப்பிட்டு கொஞ்சம் சாம்பார் சாதம் பிசைஞ்சு கொண்டா அப்படின்னு அதை நன்னா தட்ட நன்னா அதில் இருக்கிற நெய்யெல்லாம் இழுத்து, இனிமேல் நெய் வராது, தட்டு தான் வரும் அப்படிங்கிற ஸ்திதி வர வரைக்கும் அந்த சாம்பார் சாத்தை உருட்டி எடுத்து சாப்பிட்றோம். இருந்தாலும் இந்த கையில் இருக்கிற நெய் போகலை. உடனே ஆத்துக்காரியை கூப்பிட்டு கொஞ்சம் சீயக்காய் தூள் கொடு அப்படின்னு சொல்லி கையை அலம்புறோம் நன்னா. அப்படி சீயக்காய் தூள் வாங்கி கையை அலம்புறவன் யாராவது இன்னும் கொஞ்சம் சீயக்காய் போடு அப்படின்னு, இந்த நாக்கில் தானே கேசரியை போட்டோம் அப்படின்னு சொல்லி வாயில் போட்டு நாக்கை யாராவது க்ளீன் பண்ணுறானா? இல்லையே. இந்த நாக்கில் சொல்லு, யோஜனை பண்ணிப்பார். அந்த நாக்கில் எதுவுமே ஒட்டலையே. நீ எந்த பொருள் போடும் நாக்கில் ஒட்டாது. புரந்தரதாசர் சொல்கிறார், இந்த நாக்கில் எது ஒட்டும்னார்? அது ஜலத்திலேயே இருக்கிறதுனால எதுவும் ஒட்டாதுரா. பின்ன எது ஒட்டும்னா, ஜலத்திலேயே படுத்துன்னு இருக்கிறவன் நாமாதான் ஒட்டும். அதை சொல்லுன்னு அங்கிருந்து ஜலருகனாபன ನೆನಮನವೇ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ
ಹರಿನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದರಿಸುವುದು. ಅನನ್ಯ ಚಿಂತೆಯಂತೋ ಮಾಂ. இதை விட சலுகை யார் சார் தருவான்? சொல்லு, நீ சொல்ல வேண்டாமா? சொல்லு. பகவன் நாமாவை அதை நமக்கு இப்படி ஒரு ஜென்மாவை கொடுத்து நம்மளை இப்படி உலாவை விட்டுருக்கானே, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவன் நாம சந்தியாவந்தனம் பண்ணுன்னு ஏன் சொல்கிறோம்? அதில் என்ன சார் சொல்கிறேன்? சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணியாச்சுன்னா ஜோசியமே பார்க்க வேண்டாம் சார். ஆதித்யன் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி சொல்கிற, கேசவம் தர்ப்பயாமி, நாராயணா, மாதவா, கோவிந்தா, 3 அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக ஆச்சமனம் பண்ண 3 வேதத்தையும் அத்தியனம் பண்ண பலன். 5 தடவைக்கு குறையாம ஆச்சமனம் வருது, பண்ணலாம் இல்லையோ? சொல்லு, நமக்கு புண்ணியம் இல்லையா? சொல்லு. கடைசியில் சொல்கிறையே, எல்லாம் சொல்லிவிட்டு காயேன வாச்சா சொல்கிறியே, நாராயணா தானே சொல்கிற, சொல்லு. சந்தர்ப்பத்தை நழுவ விடுறீங்களே எல்லாரும். பகவன் நாமாவன்னா சொல்கிறோம், அதுலேயும் நாமாவை எப்பவும் சொல்லு. இந்த காலத்தில் ரொம்ப சௌரியம். வாக்கிங் போகிறியா, என்ன யூடியூப்பில் ஆன் பண்ணிக்கோ, பஜனை பாட்டு, சங்கீத கச்சேரி எத்தனை இருக்குது. என் உபன்யாசம் கொள்ளையாக கிடக்கு. அதை கேட்டுண்டு வாக்கிங் போயேன். லண்டன்லேருந்து ஒரு மாமி ஃபோன் பண்ணுறா, தூக்கமே வரல எனக்கு, மாத்திரை போட்டாலும். பின்ன என்ன பண்ணேன்? எனக்கு ஒரு மாமி ஃபோன் பண்ணா, திருச்சி கல்யாணராம உபன்யாசத்தை கேளுங்கோ, நல்ல தூக்கம் வரும்னா. ஐயோ, அந்த மாமி சொன்னா, சாயந்தரம் ராத்திரி 8 மணிக்கு போட்டுவிட்டாலாம் யூடியூப்பில். 8:15 தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பாட்டுக்கு ஓடுறதான் மணிக்கணக்கா. அப்புறம் பாதராத்திரியில் 12 மணிக்கு பாத்ரூம் வந்தது, எந்திருந்தேன், கால் அலமண்டு வந்தேன். அப்போ தான் உங்கள் உபன்யாசம் ஓடிண்டே இருக்கிறத கவனிச்சேன். நன்னு தூங்கினேன் மாமான்னு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதுக்காகவாவது கேள்றேன். மாத்திரை போட்டுக்க வேண்டாம். இப்போ எல்லாரும் மாத்திரை போட்டுக்கிறான், எல்லாத்துக்கும் மாத்திரை. சுகருக்கு மாத்திரை, பிபிக்கு மாத்திரை, தூக்கத்துக்கு மாத்திரை. இந்த அம்பாளுக்கு தான் சொன்னா ஸ்ரீ மாத்திரே நமகன்னு. இப்போ எல்லாரும் அவனுக்கு சொல்லிக்கிறான் ஸ்ரீ மாத்திரே நமக. அதான் அந்த மாத்திரை போட்டுக்கிறதும் பகவன் நாமா சொல்லு. ஆதிசங்கரர் சொல்றார், ஔஷதே சிந்தையே விஷ்ணும் கங்கா தீர்த்தம்னு குடிங்கிறார். போஜனேச்ச ஜனார்தனம் வைத்தியோ நாராயணோ ஹரிகி. அவனை டாக்டர்னு பார்க்காதே, நம்ம நாராயணன் அப்படி பாரு. அதைத்தான் சொல்கிறான். இன்னும் கீதை இருக்குது, நாளைக்கும் கீதை தான். வா, ராமாயணம் சொல்லு, ராமாயணம் சொல்லிட்டு போ.